பாஜக ஆர்எஸ்எஸ் உள்ளே விட்டுவிடக் கூடாது. தைரியமா தலைமையில இருந்து அறிவிங்க. ஏன் தலைமையில் அறிவிக்க ஏன் அச்சம் உங்களுக்கு? என்ன அச்சம்? காங்கிரஸ் தலைமை அறிவிக்க வேண்டியதுதானே? நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு அறிவிக்க வேண்டியதுதானே? அதுலயும் பயம் உங்களுக்கு. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இது என்ன மெசேஜ் கொடுக்குது? ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்தால் இது பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஐயா இந்த டெசிஷனை நாங்க எடுக்கல, இந்த டெசிஷனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எடுத்திருக்கு, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, we will rectify this அப்படின்னுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு தலைமையை எப்படி மக்கள் நம்புவார்கள் அப்படின்ற முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் யாராவது அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல. பாஜக ஆர்எஸ்எஸ் வீழ்த்த வேண்டுமா? காமராஜர் விஜய் பேசுறாரு, உயிர்ப்போடு பிடிக்கிறாரு, அவருடைய ஆதரவு கேட்கக்கூடியதுக்கு பரிசீலிக்கணும் அப்படின்னு நாங்க மாநில தலைமைக்கு உத்தரவிட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பேட்டி கொடுத்திருக்காரு. அக்கா தமிழிசை அவர்களும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும், காமராஜருக்கு நான் ஆதரவுன்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசைக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? மயிலாப்பூர்ல ஆதரவு கொடுத்திருக்கலாமே கே சி வேணுகோபால் அவர்கள், ஏன் ஆதரவு கொடுக்கல? இல்ல இதெல்லாம் என்ன சப்பை கட்டுன்ற? ஏன் தைரியம் இல்லை உங்களுக்கு? ஏன் அவ்வளவு தைரியம் இல்லை? தலைமையில் இருக்கீங்க காங்கிரஸ்ல. நாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜகவிற்கு எதிரி நாங்கள் தான்றீங்க. தைரியமா அறிவிக்க வேண்டியதுதானே? ஏன்? இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்படித்தான் எல்லா விஷயங்களிலுமே காங்கிரஸ் தலைமை மாநில தலைமைகளை முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்களே அறிவிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த டெசிஷனை அவங்க எடுக்கல அப்படின்றது இட் ஷோஸ் தேர் இன்டிசைசிவ்னஸ், இட் ஷோஸ் தேர் நாட் ஸ்ட்ராங் இன் தேர் டெசிஷன். ஸோ இதை பாவம் அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த திரிலோக சொர்க்கத்தில் இருக்குது காங்கிரஸ், ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதாவது 2019 எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். திரு ராகுல் காந்தி அவர்களை எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்லி நகையாடினார்கள்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவிற்கு இவர்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் என்று அறிவித்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே சொல்வாரு, இப்போ சோசியல் மீடியால அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு எப்பொழுதுமே நன்றி கடனாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க எங்களுக்கு லாயலா இருங்கன்னு சொல்லல. இதனால திமுகவுக்கு என்ன பாதிப்புக்கு வரப்போகுது? இந்த 5 எம்எல்ஏக்கள் இருந்தா என்ன, இல்லனா என்ன? ஆட்சியை இழந்து விட்டோம், தேர்தலில் தோல்வியுற்று விட்டோம். இந்த 5 எம்எல்ஏக்களால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்ல. நாங்கள் ஏன் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம், ஏன் இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, பிகர் ஃபைட் 2029 இஸ் தி பிகர் ஃபைட். உத்தரப்பிரதேச தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த சமயத்துல உங்களுடைய நம்பகத்தன்மையை இப்படி இழக்கிறீர்களே. see the bigger picture அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலருடைய ஈகோக்கள் பலருடைய ஈகோக்கள் இதை இப்படி செயல்படுத்த விளைகிறார்கள். இதனுடைய பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை பொறுத்தவரை நீங்க சொல்லுவாங்க ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் அப்படின்னுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை லாயல்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாயல்டி இல்ல அப்படின்னா உங்களை மக்கள் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுருவாங்க. திமுகவுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்பே ஒரு இரட்டை நிலைப்பாடுல இருந்தாங்க. தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை இருந்தாங்க. பேச்சுவார்த்தை அப்ப இல்லைன்னு மறுத்தாங்க. அதிக எண்ணிக்கையில் சீட் கேட்டாங்க. தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலும் ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. அதையும் மீறி இந்த கூட்டணி அமைத்தது காரணம். உங்களுக்கு இந்த கூட்டணி விருப்பம் இல்லை அப்படின்னா தைரியமா வெளில போயிருக்கலாமே. கூட்டணியில இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டீங்களா? ராஜ்யசபா எம்பி சும்மாவா? ஒரு ராஜ்யசபா எம்பி அது எவ்வளவு பெரிய லீவரேஜ் கொடுக்கும்? எதற்காக தமிழ்ல திமுக ஒரு ராஜ்யசபா எம்பியை விட்டு கொடுத்தது? ஏன்னா உங்களுடைய குரல் அங்க பாஜக ஆர்எஸ்எஸ் எதிராக அந்த குரல் அங்கே ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம் ஒரு ராஜ்யசபா எம்பிய. அதை வக்கனையாக வாங்கிக்கிட்டீங்கல்ல. இப்ப ராஜினாமா செய்திருவார்களா? வேண்டான்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? என்ன லாஜிக்? அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டிக் டு தட் டெசிஷன். அதுதான் லீடர்ஷிப். தேர்தலில் தோல்வியுற்றது திமுக, அதனால நாங்கள் வருறோம் அப்படின்னா அப்ப 2019 திமுக அதை செய்திருக்கலாமே, 2024 செய்திருக்கலாமே. அதுதான் ஒரு சீரிய தலைமைக்கும் ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க தலைமைக்கும் இப்படி
ஒரு யார் வேணா டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு இருக்கக்கூடிய தலைமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இதை வந்து அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் செயல்பாடு நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு வரியில சொன்னா பேக் ஸ்டாபர்ஸ். யாருக்கு முதல்ல குத்திட்டாங்க? ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த வெற்றியை கொடுத்த அந்த தொகுதி மக்களின் முதுகில் குத்தி இருக்கிறது காங்கிரஸ். இதுல திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதான் திருப்பியும் சொல்றேன், மீண்டும் சொல்கிறேன், ஐயா உங்க 5 எம்எல்ஏவால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா மீண்டும் சொல்கிறேன், லுக் அட் த லார்ஜர் பிக்சர். 2029 தேர்தலில் என்ன நடக்க போகிறது? கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறாங்களா, வெளியே இருக்காங்க? அது காங்கிரஸை பார்த்து தான் கேட்கணும் நீங்க. திமுக நிலைப்பாடு இதுல ஆதரவு கொடுக்கறேன்னு போது அப்புறம் அவங்க கூட்டணியில இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இருக்காங்க இல்ல அப்படிங்க சார், அதாவது கூட்டணியில இருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சுட்டு 5 எம்எல்ஏக்களை வைத்து நாங்கள் எதிர்கட்சிக்கு, திமுகவை விமர்சித்த, திமுகவிற்கு எதிராக களம் கண்ட எதிர்கட்சிக்கு போய் நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னா அப்புறம் அவங்க கூட்டணியில இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும் அவங்க கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்ட்டு.